ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான விளாக் தாங்க. அது கிட்ஸுங்க விரும்பி பார்க்கக்கூடிய போட்டிங் படகு சவாரி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயிலாக போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் தேக்கடிக்கு வந்திருக்கோம். தேக்கடியிலேருந்து நாங்கள் ப்ரைவேட்டாக டூரிசம் பஸ்ஸில் வந்துட்டு அங்கே ஸ்டாப்பில் நம்ம நிப்பாட்டிட்டு அந்த போட்டிங் டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் நிப்பாட்டிட்டு அவங்க பஸ்ஸிலேருந்து தான் உள்ளே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வருவோங்க. இப்போ இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம வர முடியும். இப்போ நம்ம அந்த போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிளேஸ் தாங்க பெரியார் டேம் பிளேஸ். இது தேக்கடியிலே போட்டிங்னா இந்த படகு சவாரிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம காலை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்தடுத்த பிளேஸ்க்கெலாம் நம்ம போவோம். நாங்கள் போனப்போ வெயிலும் இல்லை மழையும் இல்லை, செம்ம ஒரு ஜில்லுண்டு ஒரு கிளைமேட், சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம அங்கே தண்ணி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். நான் ஏற்கனவே வந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் மந்த்தில் எல்லாம் போட்டிங் அலோட் கிடையாது, ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம முன்கூட்டியே புக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கல்ல, காலையில் நாங்கள் 7 o'clock வந்தால் எவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தாங்கன்னு. அங்கேயே ஸ்டே பண்ணி வர்றவங்க இங்கே வந்துட்டு புக் பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். வந்தோடனே எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. ஏன்னா வர நம்ம வெயிட் பண்ணி கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறத விட வந்தோடனே உள்ளே போகிற மாதிரி இருக்கேன்னா நீங்கள் முன்கூட்டியே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் தர்றேன். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் படகு சவாரிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஐடி நம்மளோட இமெயில் அட்ரஸில் 5 பேர்த்துக்கு தான் புக் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ முன்கூட்டியே புக் பண்ணிட்டு போனீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் அவங்கள்ட்ட டக்குன்னு காமிச்சிட்டு நம்ம உள்ளே வர முடியும். இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி பக்கத்தில் நெய்பர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே 13 குடும்பம் வந்திருக்கோம். அதுவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா டக்குன்னு வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே போட்டில் தான் போனோம். கீழேயும் மேலேயும் ஷேர் பண்ணி உட்காந்துட்டோம். 40 பேருமே நல்லா கீழே உட்கார்றவங்க கீழே உட்காந்துக்கிட்டாங்க. மாடியில் அந்த மேலே தளத்தில் பார்க்குறவங்கலாம் மேலே உட்காந்துட்டாங்கங்க. இப்போ நம்ம போனோடனே எல்லோரும் ஏறி அந்த சீட்லாம் ஃபுல் ஆனோடனே நம்மளுக்கு படகை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தேக்கடியில் ஃபேமஸான ஒரு பிளேஸ், அப்புறம் ஃபேமஸான கண்டிப்பாக விசிட் பண்ணி மஸ்ட்டு பார்க்கக்கூடியதில் ஒன்று இந்த படகு சவாரிங்க. இதை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் ரிசர்வ் வைல்ட் அனிமல் பிளேஸுங்கிறாங்க. இங்கே நம்ம படகு சவாரியப்போ பொறுமையாக ஒவ்வொரு அனிமலாக வரும், நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய லக்கு தாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங்கே புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் 7 o'clock அந்த படகு சவாரியோட சீட் க்ளோஸ் ஆகிடுச்சு. மொத்தமே 3 தான் இருக்கும். 7 மணிக்கு ஒருக்கா, 9 மணிக்கு ஒருக்கா, 12 மணிக்கு ஒருக்கா, 4 மணியோட க்ளோஸ் ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 சவாரியில் எங்களுக்கு 9:30 தாங்க கிடச்சிச்சு. இந்த 9:30 அந்த இயர்லியராக ஏன் நிறையா பேர் போடுறாங்கன்னா, அந்த வனவிலங்குகள்லாம் தண்ணி குடிக்க வருங்க. இதில் இந்த வைல்டு அனிமலில் முக்கியமாக பார்க்கக்கூடியது யானை நிறையாவே பார்க்கலாம். அப்புறம் நீர் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்ல, அந்த ஹிப்போபொட்டமஸ், காட்டெருமை, அந்த குரங்குலே வித்தியாசமான குரங்கு, சிங்கவால் குரங்கு, அப்புறம் வித்தியாசமான விலங்கு, பறவைகள், முக்கியமாக இதில் நிறைய காட்டு யானைகள் இருக்கும். அதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். சிறுத்தை இருக்கும், புலி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 320க்கு மேற்பட்ட வனவிலங்குகள், பறவைகள் எல்லாமே உள்ளே இருக்கும். பாம்புகள் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு படணும், அதுதான் லக்கு. நம்ம ஒன்ஸ் போட்டிங் போகிறப்ப என்ன நம்மளுக்கு கண்ணுக்கு படுதோ நம்மளோட லக்கை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் செட்டில் ஆயாச்சு, ஏறி வந்தாச்சுங்க. ஏறி உட்காந்து சேஃப்டிக்கு அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேணுங்கிறவங்க போட்டுக்கிட்டாங்க, வேணாங்கிறவங்க அது தொட்டுவோட பார்க்கல. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கீழே உட்கார வச்சு அவங்க ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் மேலே உட்கார வைக்கிறாங்க. யாருமே நிற்கக்கூடாது. அப்புறம் அங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த அவங்க போலீஸ் மட்டும் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே வந்தப்போ 40 நிமிஷத்துக்கு மட்டும்தான் 40 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த போட்டு போச்சு. ஆனால் இந்த தடவை இந்த போட்டு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரங்க. நாங்கள் 9:30க்குனா ஷார்ப்பாக கிளம்பிருச்சுங்க. நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ எப்படி 11:30 மேலே 11:45 மேலே ஆயிடுச்சு. அந்தளவு
டைம் எடுத்து நம்மளுக்கு ஃபுல்லாக சுற்றி இந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த எட்ஜ் லாஸ்ட் வரை சுற்றி காமிக்கிறாங்க. இங்கே சுற்றி வரையுமே பசுமை நிறைந்த காடுகள் மட்டுமே இருக்குங்க. பெரிய பெரிய மலை, இதை தாண்டி ஒரு ரெசார்ட் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து வேலை பார்க்க போகிறவங்களுக்கு தனியாக வந்து போட் வந்து சின்ன போட் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. தண்ணி எல்லாமே கம்மி தாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏற்கனவே இந்த பெரியார் டேமை பார்த்துருப்பீங்க, வீடியோலையும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. நான் இதுவரை வந்ததை காட்டியும் இந்த தடவை ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இதில் நம்மளை வந்து போட்டிங் விடுறது ரொம்பவே அரிசி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு வர்றப்ப நம்மளுக்கு என்ன கண்ணில் படுத்தோ அதுதாங்க லக்கு. ஒரு வித்தியாசமான பறவை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் புள்ளி மான் வந்து துள்ளி குளிச்சு விளாண்டுச்சு. அதில் வந்து குட்டி மான், ரொம்ப சின்ன மான், ரொம்ப பெரிய மானும் இல்லை சின்ன மானும் இல்லை, மீடியமான மான் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன யானைகள், ஒரு 3 யானைகள் பார்த்தோம். அது ரொம்ப தூரத்தில் இருந்தனால, குட்டியாக இருந்தனால எங்களால் சரியாக வந்து கேப்சர் பண்ண முடியலை. அப்புறம் வந்து காட்டு எருமை பார்த்தோங்க, 2 காட்டு எருமை பார்த்தோம். அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு 3-4 ஐட்டம் மட்டும் பார்த்தோம். வேறு பாம்பு பார்க்கல, புலி பார்க்கல, சிறுத்தை பார்க்கல, அப்புறம் வந்து நிறைய இந்த சிங்கவால் குரங்கு பார்க்கல. ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் பார்க்காம இருந்திருப்போம். அப்புறம் வந்து அங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பைனாக்குலர் வாங்கி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து 100 ரூபா பே பண்ணணும். அது மாதிரி நாங்கள் 2 பைனாக்குலர் வாங்கியிருந்தோம். அதுலேயும் நம்ம பார்த்து வியூ பண்ணலாம். அந்த பைனாக்குலர் மூலம் பார்த்தா அந்த காடுகளில் கிட்டக்க நிறையா தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் அனிமல்ஸ் வந்து எல்லாமே உள்காடுகளில் இருக்கும் போல். ஆனால் வெளியில் தண்ணி குடிக்க எதுவுமே வரல. அந்த அன்னைக்கு கிளைமேட்டுமே ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ வெயில் காலத்தில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்கனவே போனப்ப எல்லாம் பெரிய யானையே பக்கத்தில் வந்து தண்ணி குடித்த மாதிரிலாம் இந்த போட்டிங்கில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அப்போ வந்து யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஃபோட்டோஸ் எனக்கு அவ்வளோ இல்லை, மிஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஒரு அடுத்தடுத்து போகிறப்ப அடுத்தடுத்து என்ன அனிமல்ஸ் வந்துச்சு. நீங்கள் எங்கேயாவது போயிருந்தப்ப இதே இந்த பெரியார் வைல்ட் அனிமல் ரிசர்வ் டேம் போட்டிங்க்கு போயிருந்தீங்கனாலும் நீங்கள் பார்த்த அனுபவங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் தேக்கடி போனீங்கன்னா இந்த போட்டிங்கை மிஸ் பண்ணாமல் போங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் போட்டிங் டிக்கெட் புக் பண்ணுறதை விட நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போங்க. நாங்கள் பார்த்த காட்டெருமை இதாங்க, நல்லா கிளியராக கேப்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பறவை பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாமே எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் தான். ஆனால் இது எப்படி இவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க அந்த பைனாக்குலரை வச்சு அதில் அந்த செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து எங்களுக்கு காமிச்சாங்கங்க. பாருங்கள், இந்த இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்படியே பறந்து போகிறப்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த பைனாக்குலரில் நல்லா வியூ பண்ணி, அந்த பைனாக்குலரில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிட்டக்க வச்சு, அதுக்கப்புறம் அது கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் கேமரா லென்ஸ் மூலம் நம்ம வீடியோ எடுத்து தான் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய சன் எல்லாம் பார்க்குறாங்க. இன்னொரு கேமரா அந்த சைடு உள்ளவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு இந்த பைனாக்குலரும் ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா மைல்டாக போகுது, ஜில்லுண்டு காற்று. இதில் இன்னொன்று என்னாண்டா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் வரை எல்லோரும் முழிச்சிருந்தாங்க. ஒரு சிலவங்கெல்லாம் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இயற்கை காற்றுக்கு லைட்டாக ஒரு சாரல், நல்ல ஒரு தேக்கடி வந்து நான் வெயிலாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தேக்கடி நாங்கள் போயிருந்த மே மாதம் கிளைமேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜில்லுன்னு. ஆனால் எந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னு தெரியாது. திடீர்னு அமைதியாக இருக்கும், நம்மளுக்கு உடனே ஒரு நிமிஷத்தில் மழை பெய்யும். ஆனால் டக்குன்னு விட்டுட்டு வெயில் அடிக்கும். இதே மாதிரி சேஞ்சே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் போட்டிங்கில் இருக்கிற வரையும் கூட அவ்வளோ மழை பெய்யலை. ஆனால் நாங்கள் எலிஃபண்ட் பார்க் போகலான்னு கிளம்புறப்ப ஒரே மழை. அதனால போகாமல் தான் நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி அப்படியே வாகமன் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டைம் எலிஃபண்ட் பார்க்கு போனால் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து நாங்கள் எலிஃபண்ட் பார்க் போகல, வர்றப்போ பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் டைம் கிடைக்கல. இப்போ எங்கள் மம்மி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வியூ பண்ணி சீன்ஸ்லாம் அப்படியே அந்த மரங்கள்லாம் பச்சை பசேண்டு கிட்டக்க சூப்பராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட்டுக்கு சில்லுண்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மரத்தோட ஆயுர்வேதிக் ஸ்மெல்மே எங்களால் உணர முடிஞ்சுது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த போட்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 380 என்னமோ ஆச்சு. அந்த பஸ்ஸு அந்த
ரிசர்வ் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பஸ் கூட்டிகிட்டு வருவாங்கள்ல வர்ற இடத்துல அந்த பஸ்ஸுக்கு சேர்த்து நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா கூடவே வரும். அதனால் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பாருங்கள், அதுதாங்க குட்டி குட்டி யானை. அது வந்து தும்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து யானை மாதிரி தெரியலை, சின்ன யானைங்க தும்பிக்கைலாம். ஆனால் அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால கிளியராக எங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியல. ஒரு 3 யானை இருந்துச்சுங்க, குட்டி யானை அழகாக தும்பிக்கையே இப்படி ஆட்டுச்சு. இங்கே பாருங்கள் மான், இதாங்க அந்த மான், நான் சொன்ன மான். அது அழகாக ஒன்று மட்டும் வந்துட்டு போச்சு. இது வந்து காட்டெருமைங்க. நல்ல கிளியராக வியூ ஆச்சு. எல்லாமே தூரத்தில் தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பைனாக்குலரில் அழகாக உங்களுக்கு அந்த வீடியோவை கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிட்டக்க சூப்பராக கிளியராக தெரியுதுண்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங் வந்தால் அவங்களே மறந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கி 100 ரூபா தானே, அந்த 1 ஹவர் 1.25 நேரத்துக்கு இந்த பைனாக்குலர் ஒருத்து தான். அதனால் 100 ரூபா கொடுத்து நீங்கள் பாருங்கள். அதில் எவ்வளோ வீடியோ செம்மையாக கேப்சர் ஆயிடுச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது இயற்கை சீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க மக்களே. மக்களே, நீங்கள் வந்து சீனரிஸ் பார்த்துருப்பீங்க, மலை பார்த்துருப்பீங்க, நல்ல காடுகள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் நல்லா பார்த்து நீங்களே போன மாதிரி ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தண்ணியெலாம் பாருங்கள், எவ்வளோ அலையெல்லாம் இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க எங்கள் பிள்ளைங்க. இது எல்லாம் நான் எடுத்த வீடியோ மட்டும் இல்லைங்க, என்னோட வந்து எல்லாருமே ஷேர் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த டாப் இன் டவுன் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. வர்ற வழியில் வாகமூனுக்கு நம்ம போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நம்ம நிப்பாட்ட சொன்னோம். இந்த ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாகனுக்கு போகிறப்ப நல்ல இந்த பஸ்ஸில் இறங்குறப்பெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரே மிஸ்ட்டு தாங்க. ஆள் நிற்கிறதோட தெரியலை. நம்ம போகிற வழியில் நம்ம எய்த்தாப்பில் பஸ் வர்றதோட தெரியாத அளவு லைட் போட்டு தான் போகணும், லைட் போட்டு தான் வர்ற அளவு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சுங்க. இப்போ நம்ம கேரளா ஸ்பெஷல் மந்திங்க, அதுவும் மந்தினாலும் மந்தி, சிக்கன் மந்தி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அஃபர்டபுள் ரேட்டில் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் சாப்பாடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்டோம். இது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பரோட்டா, பீஃப் கறி, சிக்கன் கறி எல்லாமே இருக்குது, மீல்ஸுமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கடியில் உள்ள போட்டிங் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லஞ்சு சாப்பிட்ட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.